ஹல்லேலூயா! தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். குட் மார்னிங். உயிர்த்தெழுதலின் நாள், கர்த்தருடைய நாள். அவரை ஆராதிக்க ஆலயங்களுக்கு செல்லுவோம். அவர் ஆசீர்வதிப்பார் என்று விசுவாசிப்போம். வாங்க ஒரு சிறிய ஜெபத்தோடு தேவ வசனத்தை தியானிப்போம். பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, இன்னொரு முறை உம்முடைய கிருபையின் கைக்குள்ளே எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த காலை நேரத்திலே உம்முடைய சமூகத்தில் உம்முடைய வார்த்தைக்காக காத்திருக்கையில் உம்முடைய வார்த்தைகள் எவ்வளவு வல்லமை உள்ளதோ உணர்ந்து விசுவாசித்து ஆசீர்வதிக்கப்பட உதவி செய்யும்படிக்கு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வசனம் அப்படின்னா என்னங்க? தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தைகளால் நிறைந்திருப்பது இந்த பரிசுத்த வேதம். தேவன் பேசுவார். அவருடைய வசனத்தின் மூலமா இன்னும் தெளிவாக பேசுவார். தேவன் அநேக விதங்களில் பேசுவார். கனவுகளாலே, தரிசனங்களாலே, மனசாட்சியின் மூலம், சூழ்நிலைகளின் மூலம், தேவ ஊழியரின் வார்த்தைகள் வசனத்தை விவரிக்கையிலே பிரசங்கத்தின் மூலம், அவரின் மெல்லிய சத்தத்தால கூட பேசுவார். ஆனால் அவர் எப்படி பேசினாலும் அது வசனத்துக்கு ஏற்றதாக இருக்கும். ஆகவே கனவுகள் ஒருவேளை தவறாக இருக்கலாம். நம்ம ஓன் ஆலோசனைகளே கனவுகளாக வரலாம். ஒளியின் தூதனின் வேஷத்தில் இருக்கிற பிசாசு கூட நம்மை ஏமாற்றுவதற்கு பல விதங்களில் முயற்சிக்கலாம். ஆனா மாறாத வானமும் பூமியும் ஒழிந்து போகும் என் வார்த்தைகளோ அது ஒழிந்து போகாது என்று சொன்ன தேவனுடைய வசனம், பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எழுதப்பட்ட இந்த பரிசுத்த வேதத்தில் இருக்கிற வார்த்தைகள் நம்மை உயிர்ப்பிக்கிறதாக இருக்கிறது. நமக்கு விசுவாச விருத்தியை உண்டாக்குகிறது. கேள்வினாலே விசுவாசம் உண்டாகும். இந்த கடைசி காலத்தில் அவ்விசுவாசம் அதிகரித்துக் கொண்டிருக்கு. விஞ்ஞானம் பெருக பெருக விசுவாசம் குறைந்து கொண்டிருக்கு. எல்லாத்துக்கும் சான்றுகளை கேட்பது, உலகத்தில் இருக்கிறவைகளை நம்பிக்கொண்டு காணப்படாதவைகள் மேலே மனது வைக்காமல் காணப்படுகிறவைகளே நம்பி மனுஷங்க மோசம் போகிறாங்க. காணப்படாத பரலோகத்தை குறித்து, நித்தியமான வாழ்க்கையை குறித்து, மரணத்திற்கு பின்பு இருக்கிற வாழ்க்கையை குறித்து நமக்கு பரிசுத்த வேதம் அழகா தெரியப்படுத்துகிறது. தினமும் உங்களுடைய வசனத்தை, பரிசுத்த வேதத்தின் வசனங்களை வாசிங்க, தியானியுங்க. அப்பொழுது உங்களுக்கு விசுவாசம் உண்டாகும். மத்தேயுவின் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். இயேசு கப்பர்நகோமில் பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்தவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். இந்த 100க்கு அதிபதி விசுவாசி அல்ல. அப்படின்னா எபிரேயன் அல்ல, இஸ்ரவேலன் அல்ல, ஒரு ரோமனாக இருக்கலாம். ஆனா இவருக்கு இருக்கிற விசுவாசத்தை பாருங்க. ஆண்டவர் சுகப்படுத்துவார்னு கேள்விப்பட்டாரு. அந்த காலத்துல பரிசுத்த வேதம் இல்லாததுனால தேவனுடைய வார்த்தை இந்த வாயிலிருந்து அந்த வாய்க்கும், இன்னொருத்தருக்கும். இப்ப எப்படி சோசியல் மீடியால ஒண்ணு வச்சா அது வைரல் ஆகும்னு சொல்றாங்க பாருங்க. அப்படி பாருங்க, அந்த காலத்துல சொல்லுவாங்க டாக் ஆஃப் த டவுன் என்று. அப்படின்னா பட்டணத்துல எல்லாரும் பேசிக்கொள்கிற முக்கியமான விஷயம் என்னன்னா, அன்னைக்கு இயேசு கிறிஸ்து சுகப்படுத்துகிறாரு, குருடருக்கு பார்வையை கொடுக்கிறாரு, ஊமைகளை பேச வைக்கிறாரு, பிசாசு பிடித்தவர்களை விடுவிக்கிறாரு, அற்புதங்களும் ஆச்சரியங்களும் செய்கிறாரு. பலவிதமான வியாதியஸ்தரை அவர் தொட்ட உடனே அவங்க சொஸ்தமாகறாங்க என்ற வார்த்தை அங்கே சுற்றி கொண்டிருக்கு. எல்லாருமே இத கேள்விப்படுறாங்க. அந்த வார்த்தை இந்த 100க்கு அதிபதிக்கும் வந்து சேர்ந்தது. 100க்கு அதிபதினா 100 பேருக்கு அவர் அதிகாரியா இருக்கிறாரு. அந்த நிலையில இருந்தா கூட அவர் தன்னை தான் தாழ்த்தி கொண்டு ஆண்டவரை விசுவாசித்து ஆண்டவரிடத்துல வந்து என்ன சொல்லுகிறாரு? ஆண்டவரே, என் வேலைக்காரன் திமிர்வாதமாய் வேதனைப்படுகிறான். வேலைக்காரனை குறித்து கூட அக்கறையுள்ள அதிபதியா இருக்கிறது நமக்கு ரொம்ப ஆச்சரியத்தை ஏற்படுத்துதுல. அதுவும் ஆண்டவரிடத்தில் வந்து என் வேலைக்காரன் வேதனைப்படுகிறான் என்று சொல்லி அவரை வேண்டிக் கொண்டால் ஆண்டவர் சொன்னாரு, நான் உன்னுடைய வீட்டுக்கு வந்து
நான் சொஸ்தமாக்குவேன், நான் வந்து சுகப்படுத்துகிறேன்பா அப்படின்னா அந்த 100க்கு அதிபதி சொன்னாரு, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் வர நான் பாத்திரன் அல்ல. பாருங்க, நமக்கு அநேக முறை தேவன் மேல விசுவாசம் இருக்குன்னு சொல்றோமே தவிர தேவனிடம் போகிறோமா? நம்ம கஷ்டங்களை தேவனுக்கு சொல்றோமா? சொல்ல போனா அவர் ஆசீர்வாதங்களையும் அவர் நன்மைகளையும் பெற நம்ம பாத்திரர் அல்ல. டிமாண்ட் செய்ய அல்ல, வெறும் அவர் கிருபைக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம் என்பதை உணர்றோமா? இந்த நபர் தாழ்த்தி கொண்டாரு, தன் வேலைக்காரனை நேசிக்கிறவனா இருக்கிறாரு. நான் வரேன்பானா, என் வீட்டுக்குள் வர நான் பாத்திரன் அல்ல, நீர் வார்த்தை மாத்திரம் சொல்லும் என்றான். ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும். நீங்க ஒரு வார்த்தை மட்டும் சொன்னா போதும் ஆண்டவரே. எப்பா, என்ன விசுவாசம்! நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனா இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வாவென்றால் வருகிறான். என் என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்றான். நான் கூட ஒரு அதிகாரி, 100க்கு அதிபதி. எனக்கும் அதிகாரிகள் இருக்கிறாங்க. அவங்க சொல்லுகிறதுக்கு நான் கீழ்ப்படுகிறேன். நான் சொல்லுகிறதை என்னுடைய வேலைக்காரங்க கேட்கிறாங்க. போனா போகிறாங்க, வானா வருகிறாங்க, செய்யினா செய்கிறாங்க. நீங்க சர்வாதிகாரி ஆண்டவரே, உங்க வார்த்தையில வல்லமை இருக்கு. நீங்க ஒரு வார்த்தைய சொன்னா வானமும் பூமியும் கூட கீழ்ப்படியும், இயற்கையும் காற்றும் கடலுமே கீழ்ப்படுகிறது என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். உம்முடைய வார்த்தை ஜீவனை கொடுக்கிறது, செத்து கல்லறையில் இருப்பவனை கூட உயிர்த்தெழ செய்கிறது. உம்முடைய வார்த்தை புதிய சிருஷ்டியாக ஒரு மனிதனை, பிறப்பிலேயே ஊனமானவர்களை கூட சுகப்படுத்துகிறது. உம்முடைய வார்த்தையில வல்லமை இருக்கு ஆண்டவரே. நீங்கள் என்னுடைய வீட்டுக்கு வர அவசியம் இல்ல, நீர் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் போதும் என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். இன்றைக்கு எத்தனை பேரு தேவனுடைய வார்த்தையை நம்புகிறோங்க? தேவனுடைய ஆலயத்துக்கு சென்று நம்முடைய தேவைகளை குறித்து அவருக்கு தெரிவிக்கிறோமா? தேவன் இந்த ஞாயிற்றுக்கிழமை தம்முடைய ஊழியக்காரர் மூலமா, தம்முடைய வசனத்தின் மூலமா என்னோடு பேசுவார். அந்த வார்த்தையினால் எனக்கு நன்மை உண்டாகும், விடுதலை கிடைக்கும், சுகம் கிடைக்கும், ரட்சிப்பு கிடைக்கும், என் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோட எத்தனை பேர் இன்றைக்கு ஆலயத்துக்கு போகிறோம்? சும்மாவே ஒரு சாம்பிரதாயமா ஆலயத்துக்கு போயிட்டு வர்றதுனாலதான் இத்தனை வருஷம் ஆனாலும் எந்த நன்மையும் கிடைக்கிறது இல்லைங்க. நம்ம தேவனுடைய ஆலயத்துக்கு போகும்போது நம்ம விசுவாசத்தில் விருத்தி அடைகிறோம். நம்ம அங்க போகும்போது மனுஷரை பார்க்க அல்ல, பாஸ்டரை பார்க்க அல்ல, ஒரு கேதரிங்காக இல்ல, தேவனோடு பேசுவதற்கு போகிறோம். அன்றைக்கு ஆண்டவர் மாம்சத்தில் இருந்ததுனால அவர் அநேக இடங்களுக்கு போகும்போது அவரை தேடி வந்தார் இந்த 100க்கு அதிபதி. இன்றைக்கு அவருடைய ஆலயத்துல அவருடைய பிரசனம் இருக்குன்னு, அவருடைய ஆலயத்துல நம்ம கூடி வரும்போது அவர் பரத்திலிருந்து இறங்கி வருகிறார் என்று, அவருடைய மெல்லிய சத்தத்தை கேட்கணும்னு, அவரை முகமுகமாய் தரிசிக்க வேண்டும் என்று, அவரோடு பேச வேண்டும் என்று, அவருடைய ஆசைகளை பெற வேண்டும் என்று எத்தனை பேர் ஆசைப்படுகிறோம்? ரொம்ப கொடுமைங்க. இன்றைக்கு அநேகர் தேவன் மேல விசுவாசம் இல்லாதவங்களா இருக்கிறாங்க. அந்த 100க்கு அதிபதி சொல்றாரு, எனக்கு தெரியும் ஆண்டவரே, நான் ஒரு அதிகாரி, நான் ஒரு வார்த்தை சொன்னா 100 பேர் சேவகர் உடனே கீழ்ப்படிவாங்க. நான் எதை செய்ய சொன்னாலும் அதை செய்வாங்க. நீர் சிருஷ்டிகர்த்தா, நீர் சகல அதிகாரமும் சர்வாதிகாரமும் உடையவர். உங்க வார்த்தையில வல்லமை இருக்கு. வார்த்தையின் மூலம் நீர் சிருஷ்டியை செய்தவர், சூரிய சந்திரனை உண்டாக்கினவர். வார்த்தையினால நீர் அற்புதங்களை செய்யக்கூடியவர். உம்முடைய வார்த்தையிலே வல்லமை உண்டு. தயவு செய்து நம்புங்க. தேவனுடைய வார்த்தைகள் ஜீவன் உள்ளது. அவர் வாக்கு கொடுத்தா அதை நிறைவேற்றுவாரு. அவர் வார்த்தைகளிலே வல்லமை இருக்கு. அவருடைய வார்த்தையில் இருக்கிற வாக்குதத்தங்களை சுதந்திரித்துக் கொள்ளுங்க. இந்த வாக்குதத்தம் என் பேரில் நிறைவேறணும் ஆண்டவரே என்று கேளுங்க. எஸ், என் வாழ்க்கையில ஒரு வாலிபனாக தேவன் என்னோடு பேசின போது அந்த வார்த்தைகளுக்கு நான் கீழ்ப்படிந்தேன். தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று
அவர் சொன்ன வார்த்தையை நம்பி எதுவுமே தெரியலனாலும் எந்த வழியும் இல்லாவிட்டாலும் 19 வயது வாலிபனா தேவனுக்கு ஒப்பு கொடுத்த போது அவருடைய வார்த்தையில எவ்வளவு வல்லமை இருக்கோ இன்றைக்கு என் வாழ்க்கையில எப்படி தேவன் என்னை பயன்படுத்துகிறார், அவர் வார்த்தையை கொடுத்து நிறைவேற்றுகிறார் என்பதை பார்த்து சந்தோஷப்படுகிறேன், ஆச்சரியப்படுகிறேன். தேவனுடைய சமூகத்துக்கு போங்க, தேவனுடைய வார்த்தைகளை கேளுங்க, உங்க விசுவாசம் விருத்தி அடையும். உங்க வாழ்க்கையில அற்புதங்களை பார்க்க முடியும். உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்க வேலைக்காரங்களுக்கு, உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு, மற்றவங்களுக்கும் கூட நன்மை உண்டாகும். இவர் விஷயத்துல ஆண்டவர் என்ன சொன்னாரு பாருங்க, 10வது வசனத்துல, இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். இயேசு ஆண்டவர் இந்த வார்த்தையை கேட்டு என்னங்க ஆச்சரியப்பட்டு பின் செல்லுகிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசம், தி கிரேட் ஃபெய்த், இவ்வளவு பெரிய விசுவாசம் இருக்கிறதாக நான் காணவில்லை. இன்றைக்கு விசுவாசிகள் என்ற பேர் இருக்கே தவிர நமக்கில்லாத விசுவாசம் இன்றைக்கு அந்நியர்களுக்கு இருக்கு. அவங்க விசுவாசத்தால் அற்புதங்களை பார்க்கறாங்க. தேவ பிள்ளைகள் என்று சொல்லுகிற நாம விசுவாசிகள் என்று சொல்கிறோமே தவிர விசுவாசத்தினுடைய வாசனை கூட இல்லாதவங்களாக, விசுவாசத்தினுடைய கண்ணியை பார்க்க முடியாதவங்களாக நம்ம இருக்கிறோம். நீங்க விசுவாசியா? இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டீங்களா? அவர் தேவகுமாரன் நம்புறீங்களா? அவர் உங்க பாவத்துக்காக மரித்து உயிர்த்தெழுந்தார் என்று விசுவாசிக்கிறீங்களா? அவருக்கு எல்லா அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்குன்னு உணர்றீங்களா? அவர் மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தாலே ஜெயித்திருக்கிறார்னு நம்புறீங்களா? இந்த ஆண்டவர் தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்து நமக்காக விண்ணப்பிக்கிறார்னு விசுவாசிக்கிறீங்களா? இவர் சீக்கிரத்தில் அதிசீக்கிரத்தில் ராஜாவாக வரப்போகிறார் என்று அவர் இருக்கும் இடத்தில் நாமும் இருக்கும்படிக்கு நமக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துகிறார் என்று விசுவாசிக்கிறீங்களா? இந்த விசுவாச பிரமாணம் அநேக சபைகளிலே ஒவ்வொரு வாரமும் சொல்ல வைப்பாங்க, ஒப்பிக்கிறத போல. ஆனா எத்தனை பேர் உள்ளுக்குள்ள என் தேவன் உயிரோடு இருக்கிறவர், என் தேவன் எல்லாவற்றையும் செய்யக்கூடியவர், அவர் வார்த்தையிலே வல்லமை இருக்கு, அவருடைய தொடுதல்ல வல்லமை இருக்கு, இன்றைக்கு அவருடைய ரத்தத்திலே வல்லமை இருக்கு. கண்களுக்கு காணப்படுகிறவர் அல்ல, ஆனா அற்புதங்களை விசுவாசத்தின் மூலமாய் அற்புதங்களை என் வாழ்க்கையில பார்க்கும்படியாக தேவன் தம்முடைய காரியங்களை செய்து ஆவியானவராக இருக்கிறார் என்று நம்புகிறீங்களா? நீங்க நம்பவில்லை, அதனாலதான் உங்களுக்கு அற்புதங்கள் நடக்கல. அவங்க அவிசுவாசத்தினாலே இயேசு கிறிஸ்து பிறந்த ஊரிலே இவர் நம்மாளுதானே என்கிற குறைந்த மனப்பான்மை இருந்ததுனால அவர் பிறந்து வளர்ந்த பகுதியிலே அநேக அற்புதங்களை அவர் செய்யவில்லை. தீர்க்கதரிசி தன் ஊரிலே அன்று வேறெங்கும் கனவீனம் அடையான் என்ற வார்த்தையின்படி இயேசு கிறிஸ்து என் தேவன், நம் தேவன். நாம கிறிஸ்தவங்க, நம்ம தேவ பிள்ளைங்க நினைக்கிறவங்க இன்றைக்கு அவங்க வாழ்க்கையில அற்புதங்களை பார்க்க முடியாம இருக்கிறாங்க. பின்னாடி வந்தவங்க எவ்வளவு பேர் சுகத்தை பெற்றுக்கொண்டு போகிறாங்க, நன்மையை பெற்று போகிறாங்க. ஏதேதோ முயற்சித்து சத்தியத்தை தேடி ஒன்றும் கிடைக்காம இயேசுவை நம்பிக்கொண்டவங்க கிறிஸ்துவ இன்றைக்கு தங்களுடைய சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டு அவருடைய சாட்சிகளா வாழ்ந்துட்டு இருந்தா தலைமுறையா முப்பாட்டம் கிட்ட இருந்து நாங்க கிறிஸ்தவங்க என்று சொல்லிக்கொண்டு உங்க வாழ்க்கையில விசுவாசம் இல்லாதவங்களா நீங்க இருக்கிறீங்களா? விசுவாசம் இல்லாதவர்களே, அவ்விசுவாசிகளே, அற்ப விசுவாசிகளே, நான் உங்களுக்கு என்ன செய்வேன் என்று ஆண்டவர் சொன்ன வார்த்தை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க. நம்புங்க. பார்த்து நம்புவதில்லை, நடக்குது என்று நம்புவது விசுவாசம். என் ஆண்டவர் வல்லமையுள்ளவர், அவர் சக்தி உள்ளவர், அவருடைய வார்த்தையில வல்லமை இருக்குன்னு நம்பினார் 100க்கு அதிபதி. அந்த நாடிகையிலேயே அவன் சொஸ்தமானான். பின்பு இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவது என்றார். அந்த நாடிகையிலே அந்த வேலைக்காரன் சொஸ்தமானான். ஹல்லேலூயா. ஜெபம். பரிசுத்தரே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஜெபிக்கிறோம், நாள் கணக்கில் வருஷ கணக்கில் என்கிறோமே தவிர, ஆனா ஜெபத்திலே விசுவாசத்தோடு செய்கிறோமா? உம் வார்த்தையின் வல்லமையை உணர்கிறோமா? அவிசுவாசத்தோடு கேட்பவர்களுக்கு ஒன்றும் கிடைக்காது என்பது போல எத்தனை நாள் ஜெபித்தாலும் ஒன்றும் கிடைக்காத நிலைமையில இல்லாம விசுவாசத்தோடு ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையில் வல்லமை உண்டென்று, உம் பார்வையிலே உம்முடைய தொடுதலே வல்லமை உண்டென்று, உம்முடைய பிரசன்னத்தில் விடுதலை உண்டென்று விசுவாசித்து எங்க வாழ்க்கையிலே அற்புதங்களை பார்க்க உதவி செய்ய வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.
பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் எப்பொழுதும் சதா காலமும் துணையாயிருப்பதாக. ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களையும் பாருங்களேன் எங்களுக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக நீங்க 8939801234 நம்பருக்கு உங்களுக்காக ஜெபிக்கணும்னா, உங்களுடைய குடும்பத்தினருக்காக ஜெபிக்கணும்னா, அல்லது எந்த காரியத்துக்காக ஜெபிக்கணும்ங்கிறது நீங்க தெளிவாக ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் எங்களுக்கு அனுப்புங்க. அதெல்லாம் நாங்க கவனிக்கிறோம், தேவனுடைய சமூகத்தில் வைத்து ஜெபிக்கிறோம். நீங்களும் ஜெபிங்க, தேவன் தம்முடைய அற்புத காரியங்களை செய்வார். அனுதினமும் தேவனுடைய வார்த்தையோடு உங்களிடத்துல வருகிறோம். இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமைல மத்தியானம் தமிழ் சர்வீஸ உங்களுக்கு லைவ் கொடுக்க நாங்க ஆசையோட இருக்கிறோம். நீங்க உங்களுடைய சபைக்கு போங்க, உங்க ஊழியரோடு சேர்ந்து தேவனை ஆராதிங்க. உங்களுக்கு அனுகூலமா இருக்கும்போது இந்த லைவ் கூட நீங்க பாருங்க. கர்த்தருக்கு சித்தமா இருந்தா நாளைக்கு இதே நிகழ்ச்சியில் உங்களை தேவனுடைய வார்த்தையோடு சந்திக்க அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையாக இருப்பதாக. ஒவ்வொரு நாளும் வசனம் தியானிப்பேன், ஒவ்வொரு காலையிலும் உம்மை சந்திப்பேன். ஒவ்வொரு நாளும் வசனம் தியானிப்பேன், ஒவ்வொரு காலையிலும் உம்மை சந்திப்பேன். என்னோடு பேசும் தெய்வம் நீ, இன்றும் என்னோடு பேசிடும். வார்த்தை ஜீவன் உள்ளது, இன்றே என் வாழ்வை மாற்றிடும். அனுதின தியானம்